வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றியுள்ளார் பன்னீர்செல்வம். என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான் பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பயன்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதையும் மறந்துவிடக்கூடாது. தேர்தல் ஆணையம் திடீரென்று ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் அலுவலக பொறுப்பு நிர்வாகத்தை வருடத்திற்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்திடம் காண்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் கூட கூறியிருப்பார், எந்த ஒரு நபரும் முதல்வர் பதவியே தன் வசப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் அதை உரிய நபரிடம் கொடுப்பதற்கு யாரும் இவ்வுலகில் கிடையாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதில் விதிவிலக்கு என்றும் கூறியிருந்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் எனது கட்சியில் இருப்பதற்கு எனக்குத்தான் பெருமையாக இருக்கிறது என்பதையும் தெள்ளத் தெளிவாக மேடை போட்டு பன்னீர்செல்வம் அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை போல் பச்சை துரோகி காலை வாரிவிட்டு கட்சியிலிருந்து சசிகலாவை நீக்கியது போல் எடப்பாடியை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். இதற்காகத்தான் 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் வெறும் 80 லட்சம் ஓட்டுக்களை தான் பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தை கைப்பற்றி தேர்தல் ஆணையத்திடம் ரிப்போர்ட் கொடுத்தால் இனி அதிமுக பன்னீர்செல்வம் கையில்தான் என்பதை யாராலும் மாற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமியை நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. நாளை காலை 10:30 மணி அளவில் அதிமுகவின் அலுவலகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் செல்வது உறுதிதான் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அதிமுகவின் அலுவலகத்தில் ஏதேனும் பித்தலாட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்காக நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த ஒரு எல்லைக்கும் நாங்கள் செல்வோம் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.